கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தீமையை நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தீமையை நன்மையினாலே வெல்லு. இங்க ஏசப்பா அழகாக சொல்கிறாரு, தீமையை நன்மையினால வெல்லணுமா? ஆமென். எனக்கு இவங்க தீமை செஞ்சாங்க, நான் அவங்களுக்கு தீமை தான் செய்வேன். எனக்கு இதை சொல்லிட்டாங்களே, நான் திருப்பி அதை அவங்கள கேட்காம விட மாட்டேன். என்னை இவங்க இவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்களே, அவங்க நான் திருப்பி அதை செய்வேன் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாரு, உனக்கு தீமை செஞ்சுட்டாங்க, அது உண்மைதான். ஆனால் அதுக்கு பதிலாக அவங்களுக்கு நன்மை செய். நன்மையினால் அவங்கள வெல்லுன்னு சொல்கிறாரு. ஆமென். ஒருத்தவங்களுக்கு தீமை செய்யும்போது அவங்க உங்களிடம் உதவின்னு வந்து நிற்கும்போது நீங்கள் அதே தீமையை அவங்களுக்கு செய்யாதீங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், நன்மை பண்ணுங்கள். ஏசப்பா நிச்சயமாக அவங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தீமையை நன்மையினால வெல்லுங்கன்னு ரொம்ப அழகாக வசனம் சொல்லுது. ஏசப்பா எவ்வளோ காயப்படுத்துனாங்க. இந்த ஜனங்க ஏசப்பா எவ்வளோ காயப்படுத்துனாங்க. எவ்வளோ நன்மை பண்ணியும் அவர் அவ்வளோ காயப்படுத்தி சிலுவையில் அறைந்தாங்க. ஆனால் ஏசப்பா அப்போ கூட அவங்களுக்காக ஜெபிக்கிறாரு. இப்போது நீங்கள் உங்களை யோசிச்சு பாருங்கள். உங்கள் எண்ணம் அப்படி இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஏசப்பா கிட்ட கேட்டு மன்னிச்சு மறந்துடுங்க அந்த காரியத்தை. ஏசப்பா கிட்டேருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. நன்மை செய்கிறதுக்கான வாய்ப்பை ஏசப்பா கிட்ட கேளுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.